ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் டிஎன்பிசி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிசியில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் கேட்ட மேக்ஸ் கொஷின்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்து 2023 நடந்த கொஷின் பேப்பர். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா, ரூபாய் 7500க்கு 8% வட்டி விதத்தில் ஒரு வருடம் 6 மாதங்களுக்கான தனி வட்டி எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா பி கொடுத்துட்டாங்க. பி எவ்வளோ? 7500. ஓகேங்களா? அசல் வந்து கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி ஆர் வந்து 8% கொடுத்துருக்காங்க. எண்ணு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு வருடம் ஒரு வருடம் 6 மாதம் இப்படி கொடுத்துருக்காங்க. இது எப்படி எழுதலாம்? ஒரு வருடத்தை ஒரு வருடம்னு எழுதிக்கலாம். 6 மாதத்தை வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா 6/12. ஏன்னா இப்போ வந்து நாட்களில் கொடுத்தாங்க அப்படின்னா அதை வந்து 365ஆல் நம்ம டிவைட் பண்ணிக்கிறோம். இப்போ இது எப்படி அடிக்கலாம்? 1 6 6 ஈரார் 12 அப்படின்னு அடிக்கலாம். இதுவே வந்து நாட்களில் கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம 365ஆல் டிவைட் பண்ணுவோம். இப்போ இது வந்து மாதங்களில் கொடுத்துருக்கிறதுனால 12ஆல் டிவைட் பண்ணுவோம். 12 மாதம் இருக்கு இல்லையா, அதனால கீழே வந்து 12ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா இப்போ வந்து இதை வந்து இந்த சைடு, அதாவது 1 2 2 + 1 என்னது 3 வரும். அப்போ 3/2. ஓகேங்களா? அது வந்து அதாவது 1.5 வருஷம். 1.5 வருஷத்தை நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா 3/2 அப்படின்னு எழுதுவோம். இப்படி எழுதுனதுக்கு அப்புறமா இதுக்கு ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். ஃபார்முலா என்ன கேட்டிருக்காங்க? தனி வட்டி தானே. தனி வட்டிக்கு SI = PNR / 100. நமக்கு வந்து அசல் கொடுத்துட்டாங்க 7500. எண் வந்து என்னது 3/2. அப்போ 3/2 இன்ட்டு ஆர் வந்து எவ்வளோ? 8%. இங்கே கீழே ஒரு 100 இருக்கு. ஓகேங்களா? இப்போ இந்த 100 வந்து இந்த 100 இந்த 0 2 0 கேன்சல் பண்ணியாச்சு. இந்த 2 வந்து இது கூட வச்சுன்னா 4 2 8. இப்போ வந்து இது 3த்தையும் மல்டிப்ளை பண்ணுமா? 4 3 12. ஓகேங்களா? 75 × 12. 4 3 12 அதுன்றது. I 12 60. 7 12 84 வருமா? 84 + 6 என்ன வரும்? 90. அப்போ 900 இஸ் த ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு குறிப்பிட்ட தொகையானது 8 ஆண்டுகளில் 2 மடங்காகும் என்னும் மதிப்பீட்டில் முதலீடு செய்யப்பட்டால் கிடைக்கும் தனி வட்டிக்கான சதவீதம் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்க, இதுல வந்து வருடங்கள் 8 வருடம் என்ன கொடுத்துட்டாங்க? 8 வருடம் அப்படின்ட்டு எண்ணு வந்து 8 வருடம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இதுல வந்து எத்தனை மடங்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க? 2 மடங்கு. ஓகேவா? அசல் எவ்வளோ? அசல்ல இருந்து 2 மடங்கா வந்து மாறி இருக்கு அசல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம அசலுக்கு வந்து 100ன்னு வச்சுக்கிறோம். ஏன்னா நமக்கு வந்து 6 தான் கேட்குறாங்க. ஆரோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பி வந்து 100ன்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வட்டி எவ்வளோ கிடைக்கும்? தனி வட்டி அப்படின்றது வந்து இதில் 2 மடங்கு அப்படின்னா 2 மடங்கா வந்து ஆயிருக்குன்னா அப்போ அசல் என்னது? அசல் வந்து 100 ரூபா அப்படின்னா 2 மடங்கா வந்து மாறி இருக்கு அப்படின்னா 200 ரூபாயா மாறி இருக்கும். அப்போ வட்டி எவ்வளோ இருக்கும்? வட்டி 100 ரூபா தான் இருக்கும். அப்போ 2 மடங்கு அப்படின்னா வட்டியும் 100 ரூபா தான் இருக்கும். அப்போ இது ரெண்டையும் சேர்த்தா தானே நமக்கு 200 கிடைக்கும். அப்போ இது 1 மடங்கு அப்படின்றது 100, 2 மடங்கு அப்படின்றது போது வட்டி 100 ரூபாய் சேர்த்தாதான் நமக்கு 200 ரூபா கிடைக்கும். அப்போ வட்டியும் இதுக்கு 100. இது நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன். 2 மடங்கு அப்படின்னா வட்டி வந்து 100 ரூபா தான் இருக்கும். அதுவே வந்து இது 3 மடங்கு அப்படின்னா வட்டி வந்து 200 ரூபாயா இருக்கும். 4 மடங்கு இருந்ததுன்னா வட்டி வந்து 300 ரூபா. இந்த மாதிரி வச்சுக்கணும். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு தான் இது தனி வட்டி ஃபார்முலா தெரியுமே. PNR / 100 இஸ் ஈக்குவல் டு இதுக்கு வந்து நம்ம SI, அதாவது வட்டி வந்து 100 ரூபான்னு இருக்கு. அதே மாதிரி அசலும் வந்து 100 ரூபா இருக்கு. இங்க வந்து எண்ணு வந்து 8. ஓகேங்களா? 8 வருடம். இதுக்கான ஆர் தான் கேட்குறாங்க. வட்டி வீதம் அப்படின்றதான் கேட்குறாங்க. கீழே இருக்கா 100. இந்த 100க்கு இந்த 100 கேன்சல் பண்ணிட்டோம். இந்த 8ஆல் இதை அடித்தோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்? 1 8 8. ஓகேங்களா? 1 8 8 8 16 வரும். 8 16. மீதி எவ்வளோ கிடைக்கும்? 4 கிடைக்கும். 4 ஓகேங்களா? 8 16 4/8 இப்படி இருக்குமா? அப்போ வந்து 1 நாங்கள் 2 நாங்கள் 8. அப்போ அரை அப்படின்றது எப்படி எழுதலாம்? 12.5. அப்போ ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா ஆர் வந்து 12.5%. இதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஆண்டுக்கு 6% வட்டி வீதம் 5 ஆண்டுகளில் தனி வட்டி ரூபாய் 60 பெறுவதற்கான அசல் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்க, இதில் ஆர் கொடுத்துட்டாங்க 6%. எண்ணு கொடுத்துட்டாங்க எவ்வளோ? 5 வருடங்கள்.
வட்டி கொடுத்துட்டாங்க. எஸ்ஐ வந்து 60 அப்படின்ட்டு. இதில் நமக்கு ஃபார்முலா தெரியும். வட்டி தனி வட்டி இஸ் ஈக்குவல் டு பிஎன்ஆர் டிவைடட் பை 100 அப்படின்னு. இப்போது நமக்கு என்ன கேட்குறாங்க? அசல் தான் கேட்குறாங்க. வட்டி வந்து 60 தெரியும், நமக்கு அசல் தெரியாது. எண் வந்து 5, ஆர் வந்து 6 டிவைடட் பை 100. இப்போ இந்த 6 கேன்சல் பண்ணால் என்ன கிடைக்கும்? இங்கே 10 இருக்கும். இந்த 5 இது கேன்சல் பண்ணால் 2 கிடைக்கும். அப்போ இது வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணனா பி இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ கிடைக்கும்? 200 ரூபா. அப்போது அசல் எவ்வளோ? 200 ரூபா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. 7000 அசலுக்கு 16 மாதங்களில் 1680 ரூபாய் தனி வட்டி கிடைத்தால் வட்டி வீதத்தை கண்டுபிடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது அசல் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? பி இஸ் ஈக்குவல் டு 7000 ரூபாய். பி வந்து 7000 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எண் அப்படின்றது வந்து 16 மாதங்கள் கொடுத்துருக்காங்க. 16 மாதம்னா நான் என்ன சொல்லியிருக்கேன்? வருஷத்தில் மாற்றணும் அப்படின்னும் போது நம்ம 12ஆல் டிவைட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? 12ஆல் டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும்? இது அடித்தோம் அப்படின்னா நாங்க 16 முன்னாங்க 12, அப்போ 4/3 அப்படின்னு கிடைக்கும். ஓகேங்களா? 4/3 அப்படின்றது கிடைக்கும். அடுத்தது வட்டி கொடுத்துருவாங்க. வட்டி எவ்வளோ? 1680. ஓகேங்களா? இப்போ நம்ம போய் இதை சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். அதாவது எஸ்ஐ இஸ் ஈக்குவல் டு பிஎன்ஆர் டிவைடட் பை 100. இந்த சமயம் எத்தனை இந்த இதில் எவ்வளோ கேட்டிருக்காங்க பாரு. அப்போ தனி வட்டி கூட்டு வட்டின்றது ரொம்ப முக்கியம். நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு 4-5-6 கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க இதுலேயே. இப்போ பிக்கு நம்ம என்ன கொடுக்க போகிறோம்? 7000. அதே மாதிரி எண்ணுக்கு வந்து பார்த்தோன்னா 4/3. ஓகேங்களா? இன்டூ 100. 6 தான் கேட்குறாங்க. அப்போ 6 இங்கே வச்சுக்கிறோம். இங்கே வந்து வட்டி எழுதிக்கிறோம். வட்டி எவ்வளோ? 1680. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம எதை கேன்சல் பண்ண முடியுமோ கேன்சல் பண்ணிக்கலாம். இந்த 2 0க்கு 2 0 அடிச்சிட்டோம். இந்த ஒரு 0க்கு இந்த ஒரு 0 அடிச்சிட்டோம். அதே மாதிரி 7ஆல் அடிக்க முடியுதான்னு பார்க்கலாமா? 4ஆல் அடிக்கலாம். நாங்க 16, 8 அடிக்கலாமா? திரும்ப 7ஆல் எடுத்துனா 6 42 வருமா? 6 42. இந்த 3 வந்து அந்த சைடு கொண்டு போனோம் அப்படின்னா 6 3 18ன்னு வரும். ஓகேங்களா? அப்போ R இஸ் ஈக்குவல் டு எத்தனை பர்சன்டேஜ்? 18%. அப்படியே நம்ம எவ்வளோ சிம்பிளிஃபை பண்ணி போட முடியுமோ அவ்வளோ சிம்பிளிஃபை பண்ணணும். அப்போ தான் நமக்கு டைம் வந்து வேஸ்ட் ஆகாது. அடுத்த கொஸ்டின் பாருங்க. முற்பகல் 7 மணிக்கு 100 மணி நேரத்திற்கு பிறகு நேரம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது நம்ம போன வீடியோவில் பார்த்துருக்கோம். இப்போ போன கொஸ்டின் பேப்பரில் பார்த்தது அப்படியே வந்து கேட்டிருக்காங்க பாருங்க. அதாவது 7 மணிக்கு பிறகு, அதாவது 100 மணி நேரத்திற்கு பிறகு வந்து எவ்வளோ மணி நேரம் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்களா. இப்போ வந்து 100ஆல் நம்ம என்ன எதாவது டிவைட் பண்ணணும்? 12ஆல். ஏன்னா நமக்கு 12 o'clock வரைக்கும் தான் இருக்குது நம்ம கடிகாரத்தில். அப்போ 12ஆல் டிவைட் பண்ணுறோம். இது எத்தனை நாள் அடிக்கலாம்? 8 12 எவ்வளோ வரும்? 6 12 60, 7 12 72, 8 12 84, 9 12 96 வரும். ஓகேங்களா? 9 12 96, மீதி 4 இருக்கும். ஓகேங்களா? இந்த 4 என்ன பண்ண போகிறோம்? இந்த 7 மணிக்கு அப்புறமா வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். 7க்கு அப்புறம் என்ன வரும்? 8 9 10 11. அப்போ 11 AM. ஏன்னா இதுவும் ஏஎம் அப்படின்றதுனால 11 AM. அடுத்த கொஸ்டின் பாருங்க. மோனி ஷீலாவுடைய மகள். ஷீலா என் மனைவியின் சகோதரனின் மனைவி. மோனி என் மனைவிக்கு எப்படி உறவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. மோனி வந்து ஷீலாவுடைய மகள். அப்போ இவங்க மகள், இவங்க அம்மா. ஓகேங்களா? அம்மாவோ அப்பாவோ. ஓகேங்களா? இவங்க மகள், மோனி மகள், ஷீலா அப்படின்றவங்க அம்மா. இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க? ஷீலா வந்து என்னுடைய மனைவியோடைய சகோதரனுடைய மனைவி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் சகோதரன். யாருடைய சகோதரன்னா இவங்களுடைய மனைவியோட சகோதரன். புரியுதுங்களா? அப்போ இவங்களுக்கு என்ன டிஃப்ரெண்ட், என்ன உறவு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ மனைவியோட சகோதரன் என்ன வேணும்? இவங்களுக்கு அண்ணனா வேணும். ஓகேங்களா? அண்ணனோ தம்பியோ. அண்ணனுடைய மனைவி என்ன வேணும்? அண்ணியா வேணும். அண்ணியோடைய மகன் என்ன வேணும்? மருமகள். ஓகேங்களா? மகள் அப்படின்றதுனால மருமகள். என்ன உறவு அப்படின்னா மருமகள். அடுத்த கொஸ்டின் பாருங்க. அசல் 12,000க்கு 3 ஆண்டுகளுக்கு R வந்து 8% என தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசத்தை காண சொல்லியிருக்காங்க. இதில் பாருங்க, அசல் கொடுத்துட்டாங்க.
P is equal to 12,000, N is equal to, அதாவது காலம் கொடுத்துட்டாங்க. காலம் அப்படின்றது 3, இது வட்டி வீதம் அப்படின்றது 8%. தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் தான் கேட்குறாங்க. அப்போ வந்து 3 ஆண்டுகள் கொடுத்தா எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும்? P இன்ட்டு R/100 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு 3 + R/100. இதான ஃபார்முலா. இதுவே ஸ்கொயர் அப்படின்னா இது தேவைப்படாது. இது மட்டும் வச்சு நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம Pக்கு வந்து 12,000 கொடுத்துட்றோம். Rக்கு வந்து 8/100 ஹோல் ஸ்கொயர். அதுக்கப்புறமா இங்கே வந்து நம்ம வந்து Rக்கு வந்து என்ன கொடுக்குறோம்? 8 கொடுக்குறோம். 8/100. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்? 12,000 இன்ட்டு 8/100 இன்ட்டு 8/100 இன்ட்டு 100. இங்கே பார்த்தீங்களா 300 வரும். 300 + 8 என்ன வரும்? 308/100. ஓகேங்களா? என்னென்ன கேன்சல் பண்ண முடியும் கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ 3 0க்கு 3 0 கேன்சல் பண்ணியாச்சு. திரும்பவும் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 2ஆல் அடிக்கலாமா? R2 12, I2 10. திரும்ப அடிச்சுன்னா 3 2 6, 2 2 4, I2 10ன்னு வருமா? திரும்பவும் பார்த்தீங்க அப்படின்னா இது அடிக்கலாம். ஓகேங்களா? 10 அடிக்கலாமா? 10ஆல் அடிச்சோன்னா இது என்ன கிடைக்கும்? 4 2 8, I2 10 அப்படின்னு கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா எல்லாத்தையும் பெருக்கிக்க வேண்டியதான். மேலே இருக்கிறத முதல்ல பெருக்கிடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 4 3 12. 12 இன்ட்டு 8 என்ன கிடைக்கும்? I12 60, R12 72, A12 8 12 96 வரும். ஓகேங்களா? 8 12 96. 96 இன்ட்டு 308. ஓகேங்களா? அப்போ 8 48 அப்படின்னு வரும். 6 3 18ன்னு வரும். 8 8 9 8 72 வரும். 9 3 27 வரும். ஓகேங்களா? 8 6 15 9 2. ஓகேங்களா? சாரி 29,568 வருங்களா? ஓகேங்களா? இது வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கீழே இருக்கு பாருங்க. இதை நம்ம மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? 25 × 5 என்ன கிடைக்கும்? I5 25, I2 10 2 125 கிடைக்குமா? அப்போ இதால் நம்ம டிவைட் பண்ண போகிறோம். 125. இது எத்தனை 125 வந்து வரும் அப்படின்னு பார்த்தோம்னா 2 125 250 வருங்களா? அப்போ மீதி எவ்வளோ கிடைக்கும்? 45 கிடைக்கும். மீதி இருக்கக்கூடிய இந்த 6 வந்து கீழே எடுக்கிறோம். திரும்ப இதால் மல்டிப்ளை பண்ணால் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 3 125 375 கிடைக்கும். திரும்ப இந்த 6ல் 5 போச்சுன்னா 1, 15ல் 7 போச்சுன்னா மீதி வந்து 15ல் 7 போச்சுன்னா 8. திரும்ப வந்து இந்த 8 வந்து கீழே இறக்குறோம். திரும்ப எதால் அடித்தா வரும் அப்படின்னா 6ஆல் அடித்தா 350 வரும். சாரி 750 வருங்களா? 750 வந்துச்சு அப்படின்னா இதில் மீதி இருக்கக்கூடியது 680 வரும். இந்த 68 வந்துச்சுங்களா? அங்கே டாட் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு 0 வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? திரும்ப வந்து பண்ணும்போது திரும்ப இதை எதால் மல்டிப்ளை பண்ண வரும் அப்படின்னா 5ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? 625 கிடைக்குமா? திரும்ப எவ்வளோ வரும்? 55 கிடைக்கும். திரும்ப 0 போட்டோம் அப்படின்னா 4 125 500 வரும். ஓகேங்களா? மீதி 50 கிடைக்கும். இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். நமக்கு ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இதிலே நம்ம ஆன்சரை வந்து நம்ம டிக் பண்ணிடலாம். நம்ம எதுக்கும் வந்து எக்ஸ்ட்ரா போட்டு பார்க்குறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் சப்போஸ் இதையும் கொடுத்துட்டு பாயிண்ட்ல வந்து மாற்றிருந்தாலும் நம்ம வந்து போட்டுருணும். அதுக்காக தான் இது ஃபுல்லாக போட்டாச்சு. இப்போ வந்து 236.54 236.54 தான் இதுக்கான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு செவ்வக வடிவ பூங்காவின் நீளம் அகலத்தை விட 14 மீட்டர் அதிகமாக உள்ளது. பூங்காவின் சுற்றளவு 200 மீட்டர் எனில் அதோடைய நீளம் மற்றும் பரப்பளவு காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அகலம் வந்து இது அகலம் வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. நீளம் பார்த்தீங்கன்னா அகலத்தை விட 14 அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 14 அதிகம்னால நம்ம ப்ளஸ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? இப்போ வந்து நமக்கு சுற்றளவு கொடுத்துட்டாங்க. சுற்றளவுக்கு இது வந்து செவ்வகம் இல்லையா? அப்போ சுற்றளவுக்கான ஃபார்முலா என்ன? 2 × L + B. இதான் வந்து சுற்றளவு ஃபார்முலா. இது எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 200 கொடுத்துட்டாங்க. இப்போ இது வந்து நீளம் L, இது வந்து அகலம் B. ஓகேங்களா? இதை போய் இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 2 × Lக்கு பதிலாக நம்ம
என்ன கொடுக்க போகிறோம், எக்ஸ் ப்ளஸ் 14ம் பிக்கு பதிலாக எக்ஸும் கொடுக்க போகிறோம், ஈக்குவல் டு 200. 2 இன்ட்டு 2x ப்ளஸ் 14 வருமா, 200. இப்போ நீ இந்த 2 வந்து இந்த இதை இப்படியே கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 100 கிடைக்குங்களா. இந்த 14 அந்த சைடு கொண்டு போகணும் அப்படின்னா 100ல் 14 போச்சுன்னா மீதி 86 வருங்களா. அப்புறம் இது இப்படி அடித்தோம் அப்படின்னா 4 2 8 3 2 6. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும், 43. 43 இது என்னது, பி. அதாவது நம்ம வந்து அகலத்தை கண்டுபிடிச்சிட்டோம். இங்கே நீளம் வேணும். அப்போ எல் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ப்ளஸ் 14 கொடுத்துருக்காங்க. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது, 43 ப்ளஸ் 14 என்ன கிடைக்கும், 57 மீட்டர். இப்போ நம்ம எல் கேட்டிருக்காங்க, எல்லை கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க, பரப்பளவு எல் இன்ட்டு பி கேட்குறாங்க. எல் இன்ட்டு பி என்ன வரும், 43, அதாவது சாரி பி வந்து 43, எல் வந்து 57. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய ஆன்சர் என்னவா இருக்கும் அப்படின்னா 2450 மீட்டர் ஸ்கொயர். இதை வந்து சால்வ் பண்ணி பாருங்கள், இந்த ஆன்சர் வரும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 45 சென்டிமீட்டர் உயரமுள்ள ஒரு இடைக்கண்டத்தின் இருபுற ஆரங்கள் முறையே 28 சென்டிமீட்டர் மற்றும் 7 சென்டிமீட்டர் எனில் இடைக்கண்டத்துடைய கன அளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹச் கொடுத்துருங்க. ஹச் இஸ் ஈக்குவல் டு 45 சென்டிமீட்டர். ஆர் வந்து 28 சென்டிமீட்டர். இது வந்து பிக் ஆறு. அதுக்கப்புறமும் ஸ்மால் ஆருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. இடைக்கண்டத்தோடைய கன அளவு கேட்டிருக்காங்க. இடைக்கண்டனா ஒன்றும் கிடையாது. இங்கே பாருங்கள், கூம்பு இருக்குங்களா, இதுதான் வந்து கூம்பு. இந்த கூம்பு வந்து பாதியாக வெட்டினா என்ன வரும், எப்படி வரும், ஓகேங்களா. இது திருப்பி மாற்றி போடுறேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இப்படி வெட்டிட்டாங்கன்னா இப்படி வரும், ஓகேங்களா. இதுதான் வந்து இடைக்கண்டம் அப்படி சொல்லி, இடையில வந்து கட்டாயிருக்குல்ல, அப்போ இடைக்கண்டம். இது வந்து 7 சென்டிமீட்டர். இது எவ்வளோ அப்படின்னா 28 சென்டிமீட்டர். இதோடைய ஹைட்டு தான் வந்து 45 சென்டிமீட்டர், ஓகேங்களா. 45 சென்டிமீட்டர். இப்போ இதை வச்சு நம்ம போடலாம். இப்போ கன அளவு, இடைக்கண்டத்துடைய கன அளவு அப்படின்றது எவ்வளோ அப்படின்னா என்ன வரும், 1/3 πh இன்டூ ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர்ஆர் எழுதலாமா. ஏன்னா நம்ம கூம்போடைய கன அளவு 1/3 πr ஸ்கொயர் h. அந்த ஆர் ஸ்கொயருக்கு பதிலாக தான் நம்ம இந்த ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர்ஆர் இடைக்கண்டத்துக்கான கன அளவு இது, ஓகேங்களா. இப்போ இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 1/3 இன்ட்டு 22/7 இன்ட்டு ஹச் வந்து 45, ஆர் ஸ்கொயர் 28 ஸ்கொயர் ப்ளஸ் 7 ஸ்கொயர் ப்ளஸ் 28 இன்ட்டு 7. இப்போ இது இங்கேயே சால்வ் பண்ணிடலாமா. 28 ஸ்கொயர் என்ன கிடைக்கும், 28 இன்ட்டு 28, 8 8 64, 8 2 16, 16 6 22, 8 2 16, 2 2 4 1 5, 8 7 784 கிடைக்குமா இது. அதே மாதிரி இது வந்து 784, 7 49, 28 இன்ட்டு 7 என்ன கிடைக்கும், 8 7 56, 7 14, 14 5 19, 196. இப்போ இது மூணையும் நம்ம கூட்ட போகிறோம். 196 49, இது என்ன கிடைக்கும், 10 10 15 19, ஓகேங்களா. 9 18 22, 7 8 10. அப்போ இது மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 1029 அப்படின்னு கிடைக்கும். இப்போ இதில் எதாவது அடிக்க முடிஞ்சால் அடிச்சுக்கலாமா. இப்போ 3ஆல் அடிக்கலாமா இதை, 3 9, 4 12, 3 9, 7ஆல் அடித்தோம் அப்படின்னா 4 28, ஓகேங்களா. 4 28னா மீதி என்ன வரும், 6 வரும். 9 7 63 வரும், ஓகேங்களா. கரெக்டா. 9 7 63னா 49. மீதி என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது 22 இன்ட்டு 45 இன்ட்டு 49. ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணலாமா. 45 இன்ட்டு 22, 2 10, 4 2 8 1 9, 2 10, 4 2, ஓகே, 990 கிடைக்கும். திரும்பி இந்த 49 சேர்த்து மல்டிப்ளை பண்ணுறோம். 9 9 81, 9 9 81 89, 9 4 36, 9 4 36, 37 38 39 வருமா. 0 1 15 18 4, ஓகேங்களா. அப்போ 48,510. இதோடைய கன அளவு என்னது, 48,510. இதுதான் வந்து ஆன்சர்.
அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஜன்னலின் நீள அகலங்கள் முறையே 1 மீட்டர் மற்றும் 70 சென்டிமீட்டர் ஆகும். நீள அகலங்களின் விகிதம் காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது ஜன்னல்களுடைய நீள அகலம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1 மீட்டர் நீளம், 70 சென்டிமீட்டர் என்னது அகலம் கொடுத்துருக்காங்க. இப்போ இது மீட்டருக்கு, இது சென்டிமீட்டர் இருக்குது. அப்போ எதாவது ஒன்று மாற்றணும். அப்போ இதை வந்து நம்ம சென்டிமீட்டராக மாற்றணும் அப்படின்னா இன்ட்டு 100ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போது 100 சென்டிமீட்டர் இஸ்ட்டு 70 சென்டிமீட்டர். இப்போ இந்த 0 0 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இது வந்து சிம்பிள் 10:7 இவ்வளோதான் ஆன்சர். சிம்பிளாக முடிஞ்சிடும். இதை மட்டும் மாற்றிக்கிட்டேனாங்க போதும். அப்படியே வந்து 1:70 அப்படின்னு போட்டுக்கூடாது. இந்த இதையும் பார்க்கணும். மீட்டர் கொடுத்துருக்காங்களா, ரெண்டுமே மீட்டரில் இருக்கா இல்லை ரெண்டுமே சென்டிமீட்டரில் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு நம்ம அதை வந்து சேஞ்ச் பண்ணிட்டு தான் இதுக்கு வந்து ஆன்சர் பண்ணணும். அப்போ 10:7 தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு விளையாட்டு மைதானத்தை சுற்றி ஒரு வட்டப்பாதை உள்ளது. இவ்வட்டப்பாதையை சுற்ற சோனியாவிற்கு 18 நிமிடங்களும் இரவிக்கு 12 நிமிடங்களும் ஆகும். அவர்கள் இருவரும் அவ்வட்டப்பாதையில் ஒரே இடத்திலிருந்து ஒரே நேரத்தில் ஒரே திசையில் பயணிப்பார்கள் எனில் அவர்கள் மீண்டும் தொடங்கிய இடத்தில் சந்தித்து கொள்ள எவ்வளவு நேரம் பயணிக்க வேண்டும்? ஃபர்ஸ்ட் இது ரெண்டுக்கும் மீசியம் எடுக்கலாமா? 18, 12. ஓகேங்களா? இதுக்கு மீசியம் எடுத்தால் என்ன கிடைக்கும்? 2ஆல் அடிக்கலாமா? 9 2 18, 6 2 12. திரும்ப இதை பண்ணோம் அப்படின்னா 3ஆல் 3 9, 3 6. அப்படியே பிரிக்கலாமா? 3 2 6, 6 3 18, 18 2 36. அப்போ ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 36. அவ்வளோதான், சிம்பிள். அடுத்த கொஸ்டின் பாருங்க. 5, 10, 26, 50 என்ற தொடரில் அடுத்த 2 உறுப்புகள் யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா என்னென்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க? 5, 10, 26, 50. இதுக்கு அப்புறம் வரக்கூடிய 2 எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து நம்ம பார்த்தோன்னே கண்டுபிடிக்க முடியாது. இது எப்படி போடலாம் அப்படின்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க? 2 ஸ்கொயர் + 1 என்ன வரும்? 5. அதே மாதிரி இதை வந்து 3 ஸ்கொயர் + 1 பண்ணியிருக்காங்க. 3 ஸ்கொயர் 1 பண்ணியிருந்தா என்ன வரும்? இது வந்து 10 வரும். அதுக்கப்புறம் 4 ஸ்கொயர் தானே போடணும். ஏன் வந்து இங்கே 4 ஸ்கொயர் போட்டால் வருமா? 16 1 17 தான் வரும். இதை எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னா பகா எண்கள். 4 வந்து பகு எண், அப்போ அது எடுக்கக்கூடாது. அதே மாதிரி 5ம் பகு எண், 6ம் பகு எண். அதே மாதிரி 7 போடலாமா? சாரி 5 வந்து பகா எண். அப்போ 5 ஸ்கொயர் + 1 என்ன கிடைக்கும்? 25 + 1 26. அதுக்கப்புறம் என்ன வரும்? 7 ஸ்கொயர் + 1 49 + 1 50. 8 வராது, 9 வராது, 10 வராது, ஆனால் 11 வரும். 11 ஸ்கொயர் + 1 என்ன வரும்? 11 121 + 1 122. திரும்ப 12 வராது, 13 வரும். 13 ஸ்கொயர் வந்து 169 + 1 என்ன ஆகுது? 170. அப்போ அடுத்த 2 நம்பர் என்ன அப்படின்னா 122 170 தான். அடுத்த கொஸ்டின் பாருங்க. 1, 2, 5, -2, 9, -6, 13 என்ற தொடருடைய அடுத்த உறுப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 1, 2, 5, -2, 9, -6, 13. இதுக்கு அடுத்து வரக்கூடிய உறுப்புகள் என்ன? உறுப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்க, மேலே இருக்கிறது பாருங்க +4 பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? 1 + 4 என்ன வரும்? 5. 5 + 4 என்ன வரும்? 9. அதே 9 + 4 என்ன வரும்? 13. ஓகேங்களா? அப்போது எல்லாம் கரெக்டாக பண்ணியிருக்காங்க. இது கீழே பாருங்க, +4 பண்ணால் என்ன வரும்? 6 தானே வரும். ஏன் -2 போட்டிருக்காங்க? அதை யோசிக்கும் போது -4ஆல் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? 2 - 4 என்ன வரும்? -2. அதே மாதிரி -2 - 4 என்ன வரும்? -6. -6 - 4 என்ன வரும் அப்படின்னா -10. புரிஞ்சுதுங்களா? இது மேலே இருக்கிறது +4ஆலையும் கீழே வந்து -4ஆலையும் பண்ணீங்க அப்படின்னா -10 இஸ் த ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. 1, 3, 5 என்ற தொடரில் முதல் 40 உறுப்புகளுடைய கூடுதல் காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூடுதல் கேட்டிருக்காங்களா இல்லை வந்து அதோடைய எண்ணிக்கை, அதாவது கடைசி உறுப்பு என்னன்னு கேட்டிருக்காங்களா அப்படின்னு பார்க்கணும். கூடுதல் அப்படின்னா அதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும் எல்லாம் பார்க்கலாம். இதில் பாருங்க 1, 3, 5 டாட் போயிட்டே இருக்கு.
இதில் வந்து 40வது உறுப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 40வது உறுப்பு. இப்போ இது கூட்டுத்தொடரில் இருக்கிறதுனால சரி 40ஓடைய கூடுதல். ஓகேங்களா, முதல் 40ஓடைய கூடுதல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் ஏ வந்து 1, டி வந்து என்னது, இது T2 மைனஸ் T1. T2 மைனஸ் T1 என்ன கிடைக்கும், 3 மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 2. ஓகேங்களா, அப்போ n வந்து 40. இப்போ இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா Sn இஸ் ஈக்குவல் டு n/2 இன்டூ 2a plus n minus 1 into d. ஃபார்முலா வந்து ரொம்ப முக்கியம். நீங்கள் என்னதான் ஷார்ட்கட் வச்சாலும் இந்த மாதிரி ஃபார்முலா இருந்தால் தான் இதெல்லாம் வந்து போட முடியும். இப்போ வந்து நமக்கு 40 உறுப்புகளுடைய கூடுதல் கேட்டிருக்காங்க. S40 is equal to 40 divided by 2 into 2 into 1 plus 40ல் 1 போச்சுன்னா 36 into 2. ஓகேங்களா, இதை எப்படி பண்ணலாம், இது வந்து கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 20 கிடைக்குமா. அப்போது 20 இன்ட்டு 2 இன்ட்டு 1 வந்து 2, 39 இன்ட்டு 2 என்ன கிடைக்கும், 9 2 18, 3 2 6 1 78 கிடைக்கும். 78 ப்ளஸ் 2 என்ன கிடைக்கும், 80. 80 இன்ட்டு 20 என்ன வரும், எவ்வளோ டேரெக்டாக போட முடியுதோ அவ்வளோ டேரெக்டாக போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு டைம் வந்து சேவ் ஆகும். 8 2 16. அப்போ என்ன ஆன்சர், 1600 இஸ் த ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க, 71 59 48 38 29 இதுக்கப்புறம் என்ன நம்பர் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 7 51 71 59 48 38 29. ஓகேங்களா, இப்போது இதுக்கப்புறம் என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது எப்படி எழுதலாம் அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னாவே தெரியும் இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 59 69 12. ஓகேங்களா, இதுக்கு டிஃப்ரென்ஸு 12, இதுக்கு டிஃப்ரென்ஸு 11, இதுக்கு டிஃப்ரென்ஸு 10, இதுக்கு டிஃப்ரென்ஸு 9. அப்போ இதுக்கு டிஃப்ரென்ஸு என்ன வரணும், 8 வரணும். அப்போது 29ல் 8 போச்சுன்னா என்ன கிடைக்கும், 21. அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து 21. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, 2 பல்லுறுப்புக்கோவைகளின் மீப்போவா மற்றும் மீப்போமா முறையே x+1 மற்றும் x⁻6−1 மேலும் ஒரு பல்லுறுப்புக்கோவை x³ + 1 எனில் மற்றொரு பல்லுறுப்புக்கோவையை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன ஃபார்முலா வரும், xy இஸ் ஈக்குவல் டு HCF இன்ட்டு LCM. இதென்ன வரும், இப்போ வந்து நமக்கு வந்து இது பல்லுறுப்புக்கோவை அப்படின்றதுனால நம்ம இது வந்து ஒய்னே வச்சுக்கலாம். ஏன்னா இதில் எல்லாமே எக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அப்போது ஒரு வேல்யூக்கு வந்து x³ + 1 இந்த ஒய் அப்படியே வச்சுக்கலாம். எல்சிஎம் என்ன கொடுத்துருக்காங்க, x+1 HCF. எல்சிஎம் வந்து x⁻6−1. ஓகேங்களா, இப்போது இந்த ஒய் அதாவது இதான் இன்னொரு வேல்யூ தான் நமக்கு தெரியணும். அப்போ இந்த ஒய் இந்த சைடு வச்சுக்கிட்டு இதை இந்த சைடு கொண்டு போயிடுறோம். x+1 இன்டூ x⁻6−1 டிவைடட் பை x³ + 1. ஓகேங்களா, இப்போது இதை எப்படி எழுதலாம், x+1 அப்படி இருக்கட்டும், இதை வந்து x³ + 1 இன்டூ x³ -1 எழுதலாமா. ஏன்னா இது 1/6ன்னு அர்த்தம். இப்போ x³ + 1 இன்ட்டு x³ -1ன்னு எழுதலாமா. திரும்பியும் டிவைடட் பை x³ + 1. இப்போ இது கேன்சல் பண்ணோம் அப்படின்னா மீதி என்ன இருக்கும், x+1 இன்டூ x³ -1. ஓகேங்களா, இங்கே எல்சிஎம் தான் கேட்டிருக்காங்க. அப்போ இதுதான் இன்னொரு வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. அப்போது இதுதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க, 62 78 மற்றும் 109 வகுத்து முறையே 2, 3 மற்றும் 4 மீதிகளாக கொடுக்கும் மீப்பெரு பொது காரணி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்க 62 78 109. ஓகேங்களா, இந்த வேல்யூ கொடுத்துருக்காங்க. எதில் வகுப்படுன்னு சொல்லியிருக்காங்க, 3 2 3 4 அப்படின்றது. அப்போது இதை வந்து -2ஆலையும் இதை வந்து -3ஆலையும் இதையும் -4ஆலையும் பண்ணால் என்ன கிடைக்கும், 60, 75, 105 கிடைக்குமா. அதாவது இதில் இருந்தால் இதெல்லாம் மைனஸ் பண்ணி வச்சுக்கணும். 62லேருந்து -2 என்ன கிடைக்கும், 60. 78ல் 3 போச்சுன்னா 75, 109ல் 4 போச்சுன்னா 105. இப்போ வந்து இதை நம்ம எல்சிஎம் எடுக்கிறோம். ஓகேங்களா, இப்போ 5ஆல் பண்ணலாமா. இது வந்து HCF தானே கேட்டிருக்காங்க. அப்போ HCF எடுக்கிறோம். 5ஆல் பண்ணால் 1 5 2 10, 1 5 5 25, 2 10 1 5. திரும்ப எதாவது மல்டிப்ளை பண்ணால் 3ஆல் 4 12, 5 3 5, 7 3 21.
அதுக்கப்புறம் எதுவும் சிம்பிளிஃபை பண்ண முடியாது. அப்போ வந்து ஐமுன் பாஞ்சி, பாஞ்சி இஸ் த HCF. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், எழுத்து எண் வரிசையை படித்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள கேள்விக்கு பதிலளிக்கவும் அப்படி சொல்லிட்டு ஒரு நிறைய நம்பர் கொடுத்து வலது புறத்தில் தொடங்கி ஒவ்வொரு 3வது எழுத்து அல்லது எண் திங்கட்கிழமை முதல் வாரத்தின் அடுத்த நாட்களை மாற்றினால் எந்த எழுத்து வியாழக்கிழமையை மாற்றும் அப்படின்னு போட்டிருக்காங்க. இப்போ பாருங்க, E7 GBM 4 NKH2 ACZS V3F L சரி L அது J LJL 0Q5PR. ஓகேங்களா, இப்படி தானே இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, லாஸ்ட்ல இருந்து அதாவது வலதுபுறத்தில் தொடங்கி ஒவ்வொரு 3வது எழுத்தும், ஓகேங்களா, ஒவ்வொரு 3வது எழுத்து அல்லது எண்ணு வந்து திங்கட்கிழமை முதல் வாரத்தோடைய அது வரணும். ஓகேங்களா, அப்போ வந்து 1 2 3 இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது அப்படியே வரும். ஓகேங்களா, அடுத்தது 3 விட்டுறணும். ஓகேங்களா, 3வது எழுத்து எண்ணு தான். இப்போ 1 2 3 3வது எழுத்து இது ஒரு வட்டம் போடுங்க. 1 2 3 இது ஒரு வட்டம் போடுங்க. 1 2 3 இது ஒரு வட்டம் போடுங்க. 1 2 3 இந்த மாதிரி வட்டம் போட்டு வச்சுக்கிறோம். இது வந்து முதல் வாரத்தில் தொடங்கக்கூடியது என்ன சொல்லியிருக்காங்க, திங்கட்கிழமை. அப்போ இது திங்கள், இது செவ்வாய், இது புதன், இதுதான் வியாழன். அப்போ வியாழனில் தான் என்ன மாற்றி வந்தால் என்ன எழுத்து வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ எஸ் இஸ் த ஆன்சர். எஸ் தான் வந்து வியாழக்கிழமைக்கு மாற்றாக வந்தக்கூடியது. ஓகேங்களா, புரியுதுங்களா. 3 எழுத்து அல்லது எண்ணுக்கு அப்புறமா வரக்கூடியது திங்கட்கிழமையில தொடங்கி அது வியாழக்கிழமை வரைக்கும் பார்க்கும்போதும் வியாழக்கிழமை மாற்றி வரக்கூடியது என்ன அப்படின்னா எஸ். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஃபோன் என்ற சொல் SKRQH என குறிப்பிடப்பட்டால் ரேடியோ என்ற சொல் எவ்வாறு குறிப்பிடப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் பாருங்க, ஃபோன் என்ற சொல் SKRQHன்னு வரும். ஓகேங்களா, அப்போது ரேடியோ அப்படின்றது என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் லெட்டரையும் இதையும் பாருங்க, என்ன டிஃப்ரென்ஸ், PQR 2 டிஃப்ரென்ஸ் வருதுங்களா, 2. ஓகேங்களா, அதே மாதிரி ஹச் பாருங்க, HIK வரும், HIJ 2 விட்டு 1. ஓகேங்களா, அதே மாதிரி ஓக்கு பாருங்க, ஓக்கு அப்புறம் என்ன வரும், PQ, Qக்கு அப்புறம் R. அதே மாதிரி எண்ணு பாருங்க, எண்ணுக்கு அப்புறமா MNOP, Pக்கு அப்புறமா Q, ஈக்கு அப்புறம் பாருங்க FG, Gக்கு அப்புறமா H. அப்போ 2 விட்டு 2 வருது. அப்போ இதில் என்ன வரும், இதில் 2 விட்டுனா என்ன கிடைக்கும், RSTக்கு அப்புறமா U, A, B, C விட்டுட்டுனா D. ஓகேங்களா, BCக்கு அப்புறம் D, Dக்கு அப்புறம் EF விட்டுட்டுனா G, IJK விட்டுனா L, OPQ விட்டுனா R. புரியுதுங்களா, 2 வந்து அடுத்தது 2க்கு அடுத்தது வருது. அப்போ ரேடியோக்கு UDGL தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க, B பெறுவது போல் 2 மடங்கு A பெறுகிறார், C பெறுவது போல் 2 மடங்கு B பெறுகிறார் எனில் B/C உடைய விகிதத்தை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, அதாவது லாஸ்ட்லேருந்து வரணும். C பார்த்தீங்கன்னா எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம், எக்ஸ்ன்னு வச்சுருக்கோமா. அப்போது B வந்து பார்த்தீங்கன்னா சியோட 2 மடங்கு. ஓகேங்களா, ஏன்னா நம்ம லாஸ்ட்லேருந்து எடுத்துகிட்டு போகணும். லாஸ்ட்டில் இருக்கிறது சியை வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். அப்போ B வந்து பார்த்தீங்க அப்படின்னா சியோட 2 மடங்கு. அப்போ 2 மடங்குனா 2x. அப்போ A அப்படின்றது வந்து பியோட 2 மடங்கு. அப்போ இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 4x கிடைக்கும். இப்போ இந்த வேல்யூ நமக்கு தெரிஞ்சிச்சு. ஓகேங்களா, C வந்து எக்ஸ், B வந்து 2x, A வந்து 4x. இதை வந்து நம்ம வச்சுக்கிட்டாவே அதுக்கப்புறமா ஈஸியாக சால்வ் பண்ணலாம். இங்கே என்ன கேட்டிருக்காங்க, Bக்கு Cக்கான விகிதம் தான் கேட்டிருக்காங்க. B/C என்ன, அப்போது 2x into x, xம் கேன்சல் ஆச்சு அப்படின்னா 2:1. இதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க, 16/24 எது சமமான விகிதம் அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்க, 16/24. ஓகேங்களா, இதை வந்து நம்ம எப்படி அடிக்கலாம், 8 அடிக்கலாமா, 2 16 3 24. அப்போது இதோட விகிதம் என்ன அப்படின்னா 2/3. இங்கே ஆப்ஷனில் கொடுக்கப்பட்டதை பார்க்கணும். ஃபஸ்ட்டு A ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்க, 6/9. 6/9னா மேலே எதால் பெருக்கிறோமோ அதை கீழால் பெருக்கிறோம். ஓகேங்களா, இப்போ 6/9னா இதை 3ஆல் பெருக்கணும் அப்படின்னா கீழே 3ஆல் பெருக்கணும். அப்போ என்ன வரும், 3 2 6
3 9. அப்போ இது கரெக்டாக இருக்குது. ஏ ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. பி பாருங்கள் 12/18. ஓகேங்களா, 12/18. இது எப்படி அடிக்கலாம்? ஓகேங்களா, இது அடித்தா வந்து 2/3 வரணும். ஓகேங்களா, இது எப்படி அடிக்கலாம்? சரி, அப்போ 2/3 வந்து பண்ணிக்கலாம், இல்லைனா நீங்கள் 2/3 அடிச்சுக்கலாம். 1 6 ஈரார் 12 3 18 அடிச்சுன்னா என்னது 2/3 வருது. அப்போது இதுவுமே ஆன்சர் கரெக்ட். இப்போ சி ஆப்ஷன் பாருங்கள் 10/5. 10/5 இது அடிக்கலாமா? 2 10 3 5 அப்போ 2/3. அப்போ 2:3 ரேஞ்சில் இருக்குது. இதுவுமே கரெக்டு. டி ஆப்ஷன் பாருங்கள் 20 × 28. இது எங்கே அடிக்க முடியுமா? அடித்தாலும் எப்படி அடிக்கலாம்? 1 2 2. ஓகேங்களா, 1 2 2 4 2 8 I 2 10 7 2 14. அப்போ 5:7 வருது. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஏ என்பவர் ஒரு வேலையை 24 நாட்களில் முடிப்பார். ஏ மற்றும் பி ஆகியோர் ஒன்றாக இணைந்து ஒரு வேலையை 6 நாட்களில் முடிப்பர் எனில் பி என்பவர் தனியே அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏ வந்து எத்தனை நாட்களில் முடிக்கிறாரு? 1/24 நாட்கள். நம்ம அது மாதிரி போட்டுக்கிறோம். நம்ம ஏன்னா சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுவே பி வந்து எவ்வளோ நாளில் முடிக்கிறாரு? பி தான் கேட்டிருக்காங்க. சாரி, பி கேட்டிருக்காங்க. ஏவும் பியும் சேர்ந்து எத்தனை நாளில் முடிக்கிறாங்க? 1/6. நமக்கு வந்து எப்படி தெரியும் ஃபார்முலா? a + 1/a + b = 1/a + 1/b. ஓகேங்களா, 1/a + bக்கு என்ன வரும்? 1/6. ஓகேங்களா, 6 வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஏ வந்து இது சைடு வந்துச்சுன்னா மைனஸில் வரும். -1/24 = 1/b. இது வந்து எப்படி 24 கொண்டு வரலாம்? 6 நாங்க 24 வருமா? மேலேயும் 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் 4 - 1 என்ன கிடைக்கும்? 3. 3/24. திரும்ப இதை அடிச்சுன்னா 1 3 3 7 8 3 24 வரும். அப்போ வந்து 1/b = 1/8. அப்போ b = 8. இப்போ 8 நாட்களில் முடிச்சிருவார். பி மட்டும் தனியாக வேலை செஞ்சான். அடுத்த கொஸ்டின் பாருங்க. எக்ஸ் ஒய் மற்றும் இசட் ஆகியோர் ஒரு வேலையை முறையே 4 6 மற்றும் 10 நாட்களில் முடிப்பர். எக்ஸ் ஒய் மற்றும் இசட் ஆகிய மூவரும் ஒன்று சேர்ந்து அந்த வேலையை முடித்தால் அவர்களுக்கு 31,000 வழங்கப்படும் எனில் அவர்கள் தனித்தனியே பெறும் பங்குகளை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது எக்ஸ் வந்து எவ்வளோ அப்படின்னா 4. ஓகேங்களா, எக்ஸ் வந்து 4, ஒய் வந்து 6, இசட் வந்து 10. ஓகேங்களா, இவங்க 2 பேருக்கு எவ்வளோ பங்கு 3 பேருக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க? சேர்த்து 31,000. ஓகேங்களா, 31,000 பங்கு கொடுக்குறாங்க. இப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இது 3த்துக்கும் மீசியம் எடுக்கிறோம். ஓகேங்களா, இது 3த்துக்கு அதாவது 1/4 இதில் 3த்தையும் ஆட் பண்ணுறோம். 1/4 1/6 + 1/10 ஈக்குவல் தான் 31,000 அப்படின்றது வரும். ஓகேங்களா, இப்போ இது எல்லாத்துக்கும் நம்ம மீசியம் எடுக்க போகிறோம். அதாவது 4, 6, 10க்கு மீசியம் எடுச்சுன்னா 2 2 4 3 2 6 I 2 10 இப்படி வருங்களா? திரும்ப 2 2 4 4 3 12 12 5 60. அப்போ 60 வரும். கீழே 60 வந்துச்சு அப்படின்னா மேலே என்னென்ன வரும்? இது எதால் பெருக்கினா வந்து 60 வரும். எதால் பெருக்கினா 15 நாங்க 60 வரும். அப்போ மேலேயும் 15ஆல் பெருக்கிறோம் 15. இது வந்து பார்த்தீங்கன்னா 10ஆல் பெருக்குனா 60 வரும். அப்போ மேலேயும் 10ஆல் பெருக்கிறோம் 10. இது வந்து 6ஆல் பெருக்குனா 60 வரும். மேலேயும் 6ஆல் பெருக்கிறோம். ஓகேங்களா, அப்போ இப்படி இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த வேல்யூ இருக்குங்களே இதை வந்து இப்படி எழுதிக்கிறோம். மேலே இருக்கிறது மட்டும் 15:10:6. இதுதான் எக்ஸு ஒய் இசட். ஓகேங்களா, அதாவது எக்ஸு வந்து பார்த்தீங்கன்னா 4 நாட்களில் முடிக்கிறார். 4 நாட்களில் முடிக்கிறாருன்னா அவருடைய பங்கு வந்து 15. இவர் வந்து 6 நாட்களில் முடிக்கிறார். இவர் பங்கு 10. இவர் வந்து 10 நாட்களில் முடிக்கிறார் அப்படின்னா இவருடைய பங்கு 6. அப்போது இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து நம்ம இது பண்ணுற மாதிரி தான் 15x + 10x + 6x = இந்த 31,000. இதெல்லாம் சேர்த்து தான் உங்களுக்கு 31,000 கிடைக்கும். இப்போ இதெல்லாம் கூட்டி பாருங்கள். 25 31 31x = 31,000. இது அப்படியே அடிச்சோன்னா என்ன கிடைக்கும்? 10,000 கிடைக்கும். அப்போ வந்து எக்ஸு வந்து 10,000 அப்படின்னா இங்கே போய் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேங்களா, அப்போது எக்ஸுக்கு எவ்வளோ கிடைக்கும்? எக்ஸுக்கு வந்து 15,000 கிடைக்கும். அதே ஒய்க்கு எவ்வளோ கிடைக்கும்? ஒய்க்கு வந்து 1,00,000. ஏன்னா சாரி இது வந்து 15 லட்சம் கிடைக்கும். ஓகேங்களா, இங்கே ஒரு 0 இருக்குங்களா? சாரி, இவருக்கு வந்து 1,50,000 கிடைக்கும். இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஒய்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1,00,000 கிடைக்கும். ஓகேங்களா, 1,00,000 கிடைக்கும். இசட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 60,000 கிடைக்கும்.
புரியுதுங்களா? இதை போய் இந்த எக்ஸுக்கு பதிலாக அதாவது இங்கே பாருங்க 15x 10x + 6x இதெல்லாம் சேர்த்து தானே இவ்வளோ. அப்போ இந்த எக்ஸுக்கு பதிலாக நம்ம போய் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 15x அதாவது எக்ஸுக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 1,50,000. இவருக்கு பார்த்தீங்கன்னா ஒய்க்கு பார்த்தீங்கன்னா 1,00,000, இவருக்கு பார்த்தீங்கன்னா 60,000. இதான் வந்து ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. x = 1, y = 2, z = 3 எனில் x³ + y³ - z³ + 3xyz என்னோட மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்க, எக்ஸோட வேல்யூ 1 கொடுத்துட்டாங்க, ஒய்க்கு வந்து 2 கொடுத்துட்டாங்க, இசட்டுக்கு வந்து 3 கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? இப்போ வந்து இதில் போய் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். x³ y³ - z³ + 3xyz அப்படின்ட்டு. ஓகேங்களா? எக்ஸுக்கு பதிலாக 1 கொடுக்குறோம், 1³ ஒய்க்கு பதிலாக 2 கொடுக்குறோம், 2³ இசட்டுக்கு பதிலாக 3 கொடுக்குறோம், 3³ 3 × 1 × 2 × 3. ஓகேங்களா? இப்போ 1 + 2 2 4 4 2 8 3 3 9 9 3 27 3 2 6 6 3 18. ஓகேங்களா? இதெல்லாம் கூட்டி பாருங்க. 19 27. ஓகேங்களா? இது ஒரு 19 20 27 27 - 27 என்ன வரும்? 0 வரும். அப்போது இங்கே கொடுக்குற ஆப்ஷனில் பாருங்கள், ஏ ஆப்ஷனில் பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் ஒய் - இசட்னு கொடுத்துருக்காங்க. அப்போ பாருங்கள், நம்ம இந்த வேல்யூ வந்து கொடுக்குறோம். எக்ஸுக்கு பதிலாக 1, ஒய்க்கு பதிலாக 2, இசட்டுக்கு பதிலாக -3. இங்கே மைனஸ் இருக்கிறதுனால -3 கொடுத்தோன்னா என்ன கிடைக்கும்? 0. இப்போ இதுதான் வந்து இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அப்போ 0 வர்றதுனால இதுதான் வந்து ஆன்சர். மீதிலாம் போட்டு பாருங்கள், கண்டிப்பாக வந்து வராது. ஓகேங்களா? இப்போ இதுதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. 0.07% என்பது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 0.07%. பர்சன்டேஜ் எப்படி எதுவும் நம்ம 1/100 எதுவும். இப்போ வந்து நீ 100%, இப்போ 90% மார்க் எடுத்தன அப்படின்னா என்ன பண்ணுவோம்? 90/100 அப்படின்னு போடுவோம். அப்போ வந்து பர்சன்டேஜ் அப்படின்றது என்னது? கீழே வந்து 100 வரணும். அப்போது இதை வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா 0.07 அப்படின்றத நம்ம வந்து பாயிண்ட்லாம் நீக்கணும் அப்படின்னா மேலே இப்போ வந்து எத்தனை புள்ளி கண்ணாடி எத்தனை நம்பர் இருக்கோ அதால் நம்ம வந்து 100 அதாவது 0 சேர்த்துக்கணும். இப்போ வந்து எத்தனை புள்ளிக்கு அப்புறம் இருக்குது அப்படின்னா 2 இருக்குது. அப்போது மேலே நம்ம 2 0 சேர்த்து அதாவது 100 போட்டுக்கிறோம், கீழே அதே மாதிரி 0 போட்டு 2 100 போட்டுக்கிறோம், 0 போட்டுக்கணும். ஓகேங்களா? அப்போ என்ன வரும் அப்படின்னா 7/100. ஓகேங்களா? இங்கே வந்து பர்சன்டேஜ் கொடுத்துருக்கனால இந்த 100 வந்து கீழேயும் 100 வந்துடும். அப்போ என்ன ஆன்சர் அப்படின்னா 7/10,000. இதுதான் வந்து இதுக்கான ஆன்சர். புரிஞ்சுதுங்களா? பர்சன்டேஜ் அப்படின்றது வந்து நம்ம 1/100 போடுவோம். இதை வந்து நம்ம இந்த மாதிரி மாற்றிக்கும் போது 7/100 அப்படின்னு வரும். அதுக்கப்புறமா இதெல்லாம் சேர்த்து மல்டிப்ளை பண்ணால் இதான் ஆன்சர். ஓகேங்களா? இவ்வளோதான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நீங்கள் சேனலுக்கு புதுசு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். கமெண்ட்டில் உங்கள் கருத்து தெரிவிங்க. தேங்க்யூ.